வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் விசுவாச வாழ்க்கையில் ஜெபம் என்பது இன்றியமையாத ஒன்றாகும். ஜெபம் நாம் ஆண்டவரோடு பேசுவது. எல்லாவற்றிற்காகவும் அவரையே சார்ந்திருக்கும் நாம் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. எப்போதும் நம் ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர். நம் ஜெபங்கள் ஆண்டவரிடத்திலே போய் சேரவும் பதில்கள் நம்மிடத்தில் வரவும் வேண்டும். இதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இதற்கு சில தடைகளும் உண்டு. 2 தடைகளை உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். 66ஆம் சங்கீதம் 18வது வசனம். பாவங்கள் நிறைந்த உள்ளங்களிலிருந்து வரும் தொடர்ச்சியான ஜெபங்களை ஆண்டவர் கேட்பதில்லை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால், அதாவது பபுள் கம்மை வைத்து வாயில் மென்று கொண்டே இருப்பதை போல எப்பொழுதும் தவறான பொல்லாத சிந்தனைகளினால் நிறைந்திருந்தால் நம் ஜெபங்கள் ஆண்டவரிடத்திலே போய் சேருவதற்கு தடையாகி விடுகின்றது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தமான இதயங்களிலிருந்து வரும் ஜெபங்களைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். 2வது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆண்டவர் நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்ததைப் போல நாம் பிறரை மனதார மன்னிக்க வேண்டும். பிறரை மன்னிக்காமல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பானவர்களே, யாரையாவது இதுவரை மன்னிக்காமல் இருந்தால் அவர்களை மனதார மன்னியுங்கள். நீங்கள் அவர்களை மன்னித்து விட்டதை எப்படியாவது தெரியப்படுத்துங்கள். இந்த மன்னிக்காத தன்மை தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக உள்ளது. தொட்டியில் தண்ணீர் உள்ளது, குழாயை திறக்கிறீர்கள், பைப் வழியாக தண்ணீர் வரவில்லை. காரணம் என்ன? ஏதோ ஒன்று தடுக்கின்றது. அந்த தடை ஏதோ ஒரு அடைப்பு, கல்லாக இருக்கலாம், ஒருவேளை சிறிய தவளையாக கூட இருக்கலாம். தடையை எடுக்காமல் அங்கே தண்ணீர் வராது. தடையை அகற்றினால்தான் தண்ணீர் வேகமாக வரும். தொட்டியில் தண்ணீர் இருப்பதைப் போல ஆண்டவரின் ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதும் ஆயத்தமாகத்தான் உள்ளது. நமக்குள் உள்ள தடைகளை, பாவங்களை, மன்னிக்காத குணங்களை, இவைகளை நாம் அகற்ற வேண்டும், நீக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் ஜெபங்களை கேட்பார், பதில்களை கொண்டு வருவார். தேவ ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.